அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப ஒரு விசை ஆறுதல் வார்த்தையின் மூலமாய் நான் உங்களோடு இருப்பதில் எனக்கு பேரானந்தம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கவனிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அற்புதமான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். எந்த விதத்திலும் எல்லாரை விட நான் உயர முடியவில்லையே. இந்த கடந்த வருஷமெல்லாம் உழைத்தேன், 10 வருஷமாக உழைத்தேன், ஒரு உயர்வும் இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, நான் ஆசீர்வாதமாக இல்லை என்று ஒருவேளை நீங்கள் திருப்தியற்ற நிலைமையில் இருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவாராம். அந்த ஜாதியிலே உன்னை ஆசீர்வதிப்பாராம். உன் பெயரை பெருமைப்படுத்திவிட்டு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய. இந்த ஆசீர்வாதம் என்பது இல்லை என்று சொல்லுவதல்ல, முடியவில்லை என்று சொல்லுவதல்ல, எல்லாவற்றிற்கும் தேவைக்கும் அதிகமாக நோயற்ற வாழ்வு, இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு கிறிஸ்து இயேசு நம்மை அழைக்கிறார். நான் ஒரு குறிப்பிட்ட தெய்வ மனுஷனை அறிவேன். அவர் முன்னாள் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி. அந்த வியாபாரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. போராடுவார், விடியற் காலை 3 மணிக்கு எழுந்து கொள்ளுவார், அதை அங்கே ரெடி பண்ணுவார், கொண்டு போய் ரோடில் கடை வைப்பார், வியாபாரமே ஆகாது. புலம்புவார், அவர் கிறிஸ்தவரும் அல்ல. நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த ரோடோர கடையில் அவரிடத்தில் சாப்பிடும்படி வந்த ஒரு மனிதர் ஒரு கைப்பிரதியை கொடுத்தார். அந்த கைப்பிரதியில் சொல்லியிருக்கிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று இருந்தது. அதை படித்தார். இது எப்படி இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணி ஆண்டவரை அறிந்து கொள்ள பிரயாசப்பட்ட அருகில் உள்ள ஆலயங்களுக்கு ஓடினார், தெரிந்து கொண்டார். அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணினார், ஆண்டவருக்கென்று நான் ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என் வருமானங்களிலே என்று. அதை எடுத்து சேமிக்க வைத்து ஆரம்பித்தார். பாருங்கள், அந்த வருஷத்தின் முடிவிலே மிகப்பெரிய ஹோட்டல் ஓனராய் மாறிப்போனார். இன்றைக்கும் அவர் கடை திருவல்லிக்கேணியில் இருக்கிறது. மிகப்பெரிய மனிதன். அன்புக்குரியவர்களே, நம்மளையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படிதான் அவர் சொல்றார். 3 ஆசீர்வாதம். உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் பாருங்க, என்னுடைய ஆசீர்வாதம் கூட ஜனங்களுக்கு போகிறது. இப்படிப்பட்ட நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் மூலமாக என்னோடு இருக்கிறவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க என்னை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். இதை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.